வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து ஆர்த்தோகோனல், ஆர்த்தோ நார்மல் அப்படின்னா என்னென்னு இந்த லெக்சரில் பார்க்கலாம். இதுக்கு முந்தி உள்ள லெக்சரில் வந்து பேசிஸ் பார்த்துட்ருந்தோம், அப்படி தானே? பேசிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேசிஸ் வந்து எப்படி வந்து மாற்றணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதாவது சேஞ்ச் ஆஃப் பேசிஸ், அதாவது புதுசாக ஒரு பேசிஸ், அதாவது எப்போவுமே நம்ம எடுக்கிற XY அப்படின்னு எடுக்காமல் எனக்கு வேறு ஒரு ஆக்சிஸ் வேணும் அப்படின்னு நம்ம வந்து வேறு ஒரு புது ஆக்சிஸ் எடுத்து இந்த ஆக்சிஸில் வந்து எப்படி A1 A2 இந்த ஆக்சிஸில் வந்து என்னோடய ஒரு வெக்டரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்ருந்தோம், அப்படி தானே? ஸோ அதில் வந்து நம்ம பேசிஸ் பார்த்தோம். ஸோ பேசிஸ் என்னது? ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் V1 V2 Vm. இது ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து பேசிஸ். இது வந்து நம்மளோட ஸ்பேஸை வந்து இதை வந்து ஸ்பேன் பண்ணும் கம்ப்ளீட்டாக. ரெண்டாவது வந்து இது வந்து எல்லா வெக்டர்ஸும் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு பார்த்தோம். எல்லா வெக்டர்ஸும் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்ட்டு பார்த்தோம். ஃபைன். இப்போ இதே வெக்டர்ஸ் இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி என்னது அப்படின்னா, இப்போ சப்போஸ் Vi இன்ட்டு Vj இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐயும் ஜேயும் நாட் ஈக்குவல் டு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 0. இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதாவது ரெண்டும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 1 அப்படின்னு சொல்கிறேன். இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை இந்த செட் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஸ்டெப் அஹெடாக போய் இந்த ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகிச்சு அப்படின்னா அதை வந்து ஆர்த்தோ நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்த்தோ நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை நான் கிளியராக சொல்கிறேன். நார்மலாக நம்ம வந்து எப்போவுமே எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரெண்டு செங்குத்தான கோடு வரைவோம். ஓகேவா? ஸோ ஏன் வந்து ஒரு கோடு இப்படியும் ஒரு கோடு இப்படியும் வரையக்கூடாது XY ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரையலாம், தப்பு இல்லை தான். ஓகே, ஆனால் இதில் வந்து ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஆனால் இதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் என்னவோ நம்மளுக்கு வந்து இந்த பேசிஸ் வந்து V1 V2 இந்த Vm, சப்போஸ் V1 V2 எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த V1 V2 வந்து V1ங்க இருக்குது, V2 வந்து எனக்கு இப்படி இருக்கலாம், V1 இப்படி இருக்கலாம். ஸோ இப்போ இந்த 2D ஸ்பேஸை வந்து இதை எப்படி ஸ்பேன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஸ்பேன் பண்ணும். ஓகே, இப்படி எடுத்தாச்சு. திரும்ப இது பின்னாடி வந்து இப்படி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இது வந்து கம்ப்ளீட் ஸ்பேஸையும் இதால் ஸ்பேன் பண்ண முடியும். இதால் வந்து கம்ப்ளீட் ஸ்பேஸையும் இப்படி வந்து ஸ்பேன் பண்ண முடியும். ஓகே, ஆனால் இதை வந்து நான் சப்போஸ் செங்குத் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த மாதிரி ஸ்பேன் பண்ணுறத, இப்படி வந்து 2D ஸ்பேஸ் எல்லாத்தையும் இது வந்து ஸ்பேன் பண்ணுறத இது வந்து இப்படி கொஞ்சம் சரிஞ்சாப்பில் ஸ்பேன் பண்ணுது, அப்படி தானே? ஆனால் கண்டிப்பாக வந்து ஸ்பேஸை வந்து ஸ்பேன் பண்ணிடும் V1 V2. ஓகே, இப்போ என்னென்னா இந்த V1 V2 இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா சில பல ஆப்ரேஷன்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதை பார்க்கும் மோஸ்ட்ல வர்ற கான்செப்ட் தான் வந்து இந்த ஆர்த்தோகோனல், ஆர்த்தோ நார்மல். ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட வந்து இப்போ இதில் வந்து ஒரு வெக்டர் எடுக்கணும், இது 1 0. ஓகே, இன்னொரு வெக்டர் இங்கே எடுக்கிறேன், இது வந்து 0 1. ஓகே, இப்போ இது ரெண்டுக்கு நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மேலே சொல்லியிருந்தோம். இதை வந்து நான் V2ன்னு எடுக்கிறேன், இதை வந்து V1ன்னு எடுக்கிறேன். V1 டாட் V2 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா V1 வந்து 1 0, V2 வந்து 0 1. ஓகே, டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா 1 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 1 0. ஸோ இது வந்து 0. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா V1 V2 இந்த ரெண்டும் வந்து ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த ரெண்டும் ஆர்த்தோகோனல்னு சொல்லலாம். ஃபைனா? ஸோ இது ஆக்சுவலாக இதை பெர்பெண்டிகுலர்னு சொல்லலாம். ஆனால் வந்து இப்போ நீங்கள் வந்து 0 வெக்டர் இருக்கேன்ட்ட இந்த வெக்டர் கூட நீங்கள் எந்த வெக்டர் வந்து AB எந்த வெக்டரை மல்டிப்ளை பண்ணாலும் இது வந்து 0 தான், அப்படி தானே? ஸோ இது வந்து நம்ம 0 பெர்பெண்டிகுலர் டு வெக்டர் AB அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதை வந்து நம்ம வந்து ஆர்த்தோகோனல்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆர்த்தோகோனல் கொஞ்சம் ஒரு ப்ரிசைஸாக பர்ஃபெக்டான டேர்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன்.
இப்போ ஒரு ஸ்டெப் அஹெட்டாக போய் ஆர்த்தோ நார்மல் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெக்டரோட லென்த் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா, இந்த வெக்டரோட லென்த் வந்து 1 இருந்துச்சு. அதாவது எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் தந்திருக்காங்க. Vm. இந்த வெக்டர்ஸ் வந்து v1 இன்ட்டு v2o இல்லாட்டினா வந்து vi இன்ட்டு vj எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 வருது. எக்ஸப்ட் vi டைம்ஸ் vi அது வந்து 1 வருது. ஓகேவா? என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த வெக்டர்ஸ் எல்லாமே வந்து ஆர்த்தோகோனல். ஓகே, ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த செட் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து ஆர்த்தோகோனல். இப்போ சப்போஸ் இந்த v1 v2 vm இது எல்லா வெக்டரோட லென்த் வந்து 1 இருக்குது அப்படின்னா, லென்த் வந்து 1 இருக்குது. அதாவது viன்னு எடுக்கிறேன். I வந்து 1 to m. எல்லாத்துக்கும் இதோட லென்த் வந்து 1 இருக்குது அப்படின்னா, இதை வந்து ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டில் என்ன சொன்னேன், இதை வந்து ஆர்த்தோகோனல் செட் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இதில் v1 v2 vm வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ எக்ஸ்ட்ராவாக இதோட ஒவ்வொரு வெக்டரோட லென்த் 1 இருந்துச்சுன்னா, இப்போ எக்ஸ்ட்ராவாக இது இந்த ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதை பண்ண முடிச்சல, இதை வந்து நான் ஆர்த்தோ நார்மல் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ என்கிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் இருக்குது, v1 v2 vm. ஓகே, இப்போ இந்த செட் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து நான் ஆர்த்தோகோனல் செட் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் 2 வேறு வெக்டரை நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அது 0 இருக்கும். வேறு டாட் ப்ராடக்ட் எடுத்தால் 0வாக இருக்கும். 2 வெக்டர் சேமாக எடுத்தீங்க அப்படின்னா மேபி அது வந்து எம்மாக இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். சம் இன்டீஜராக இருக்கும். ஓகே, இப்போ இந்த எம் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா, நான் இந்த செட்டை என்ன தெரியுமா சொல்ல போகிறேன், ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்ல போகிறேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, v1 v2 எல்லா வெக்டரோட லென்த்தும் வந்து 1 இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ரெண்டு செட் எடுக்கிறேன்னு வச்சுக்கிடுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து v1 இஸ் ஈக்குவல் டு 10ன்னு எடுக்கிறேன். v2 ஓகே நான் வந்து 20ன்னு எடுக்கிறேன். v2 இஸ் ஈக்குவல் டு நான் 02ன்னு எடுக்கிறேன். ஓகேவா, நான் வந்து இப்படி எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா v1 இன்ட்டு v2 இது என்னது 20, இது வந்து 02. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 times 0 0 ப்ளஸ் 0 times 2 0, இது வந்து 0. ஸோ ஆர்த்தோகோனல் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன்னா v1 இன்ட்டு v1 அதாவது 20 இன்ட்டு 20 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகே, ஸோ இதை தான் நம்ம சொன்னோம் vi இன்ட்டு vi இஸ் ஈக்குவல் டு சம் இன்டிஜர் m அப்படின்னு சொன்னோம். அப்படி தானே? ஸோ இங்கே வந்து 4ன்னு வந்திருக்கு. இப்போ இந்த 4க்கு பதில் 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த v1 v2 வந்து என்ன சொல்லலாம், ஆர்த்தோ நார்மல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது v2 டைம்ஸ் v2 இதுவும் வந்து 4. இந்த 4க்கு பதில் 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஆர்த்தோ நார்மல்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, v1 எடுத்து நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணுறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா 2 டிவைடட் பை 2 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர். ஓகே, அடுத்து வந்து 0. ஓகேவா, ஸோ இப்போ வந்து இது என்னவாக இருக்கும், 2 divided by √4 0 அப்படி தானே? ஸோ இது வந்து 1 0. ஓகே,
இப்போ வந்து இதோட லென்த் வந்து 1 ஆகிட்டு. இதே மாதிரி V2க்கும் வந்து நம்ம பண்ணோம் என்ன ஆகும்னா 0 1 அப்படின்னு வரும், 0 1 வரும். ஓகே, இப்போ ப்ரீவியஸாக அந்த செட் வந்து இப்படி இருந்துச்சு. இப்போ இந்த புதுசாக இதோட செட் வந்து V1 dash is equal to 1 0, V2 dash is equal to 0 1. ஓகே, இப்போ இதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்லுவேன். ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஆர்த்தோ கோனல் V1 V2. V1 V2 வந்து இது வந்து V1 dash. ஓகே, இது வந்து ஆர்த்தோகோனல். இது வந்து ஆர்த்தோகோனல், அது வந்து ஆர்த்தோ நார்மல். ஓகேவா, அது வந்து ஆர்த்தோ நார்மல். ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ என்கிட்ட வந்து ஒரு வெக்டர் இருக்குது V, என்கிட்ட வந்து ஒரு வெக்டர் இருக்குது AB. ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து இதோட லென்த் வந்து நம்ம ஒன்றா கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், A divided by root of A square plus B square, B divided by root of A square plus B square. இப்படி போட்டிங்கன்னா இதோட லென்த் வந்து 1 ஆயிரும். ஓகேவா, இதோட லென்த் வந்து 1 ஆயிரும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஃபைனா. ஸோ என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் வெக்டர்ஸ் V1 V2 Vm, இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து இந்த வெக்டர்ஸ் வந்து ஸ்பேஸை பர்ஃபெக்டாக ஸ்பேன் பண்ணணும், லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். மூணாவது இது வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் வெக்டராக இருக்கணும். அதுக்கு என்னதுன்னா VI டைம்ஸ் VI is equal to 1 இருக்கணும். VI டைம்ஸ் VJ is equal to 0 இருக்கும். நாட் ஈக்குவல்ட்டுங்கிறத விட ஈக்குவல் டு 0 இருக்கும். ஓகேவா, ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஓகே, இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு கொஷின் வரும். ஆக்சுவலாக வந்து 1 0 0 1 இது வந்து ஆர்த்தோ நார்மல் சொன்னோம். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இது லீனியர்லி இண்டிபெண்ட்டும் கூட. ஸோ ஆர்த்தோகோனல் ஆர் ஆர்த்தோ நார்மல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இம்ப்ளைஸ் இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட். ஓகே, ஆனால் லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆர்த்தோகோனலாக இருக்கணும், இல்லாட்டினா ஆர்த்தோ நார்மலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்னா என்னது, A டைம்ஸ் ஏதோ ஒரு வெக்டர் x1 x2 ப்ளஸ் B டைம்ஸ் இன்னொரு வெக்டர் y1 y2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏயும் பியும் 0வாக மட்டுமே இருக்கும். ஓகே, வேறு எந்த காம்பினேஷனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்க முடியல இந்த x1 x2வும் y1 y2 லீனியர்லி இண்டிபெண்ட். இதை நம்ம பார்த்துருக்குறோம், அப்படி தானே. இப்போ அதே இது இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன் பாருங்கள். 1 0 1 1 2 வெக்டர் எடுக்கிறேன். ஓகே, 2 வெக்டர் எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் லீனியர்லி இண்டிபெண்ட். அதாவது A டைம்ஸ் 1 0 ப்ளஸ் B டைம்ஸ் 1 1 இப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே வந்து ஏயும் பியும் 0 மட்டுமே இருக்க முடியும், வேறு எதுவும் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, ஸோ இது ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்ட். ஆனால் இது ரெண்டுக்கும் நீங்கள் டாட் ப்ராடக்ட் எடுத்து பாருங்கள். 1 0 டாட் ப்ராடக்ட் வித் 1 1 எடுத்தீங்க அப்படின்னா டாட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு வந்துடுது. 1 × 1 ப்ளஸ் 0 × 1 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து ஆர்த்தோகோனல் கிடையாது. இது
ஆர்த்தோகோனல் கிடையாது. ஏன்னா 2 வெக்டர் வேறு வேறு வெக்டரை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோமோ வச்சுல அது 0வாகவே இருக்கணும். ஓகே, ஸோ அதை தான் நான் சொன்னேன். லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னா அது ஆர்த்தோநார்மல் இல்லைன்னா ஆர்த்தோகோனலாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா, ஃபைன். இப்போ ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆர்த்தோகோனல், அதாவது ஒரு செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் இருந்து ஒரு ஆர்த்தோநார்மல் பேசிஸை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ அது எப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறாங்க, அதான் கிராம்-ஸ்மிட் மெத்தட். ஓகேவா, ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம். ஸோ செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டர் கொடுத்தா அதிலேருந்து நம்ம வந்து ஆர்த்தோநார்மல் பேசிஸை கொண்டு வந்துடலாம். ஓகே, ஃபைன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.